லட்சியம் இல்லாத கோஷ்டி ஒன்று சுற்றுகிறது. துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. மாணிக்கம் தாகூர் பெரிய ஆளா செல்வ பெருந்தகை பேச்சு. அச்சம் இல்லை என காங்கிரஸ் தலைமையை சீண்டிய மாணிக்கம் தாகூர் எம்பி. ரூபாய் 2000 கொடுத்து ஜெயிக்கலாம் என்பது மூட நம்பிக்கை பிரவீன் சக்கரவர்த்தி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும்? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் ஒரு கோஷ்டி சுற்றி கொண்டிருப்பதாக தவேகாவை துணை முதல்வர் உதயநிதி மறைமுகமாக சாடியுள்ளார். தஞ்சையில் நடந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய அவர், லட்சியம் கொள்கை கோட்பாடு இல்லாமல் இருக்கும் அந்த கோஷ்டி அரசியலை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறது என விமர்சித்தார். மக்கள் பணி மற்றும் அர்ப்பணிப்பு என்பதே அரசியல் என்பதை அவர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ராகுல் கார்கேவை விட மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி பெரிய ஆட்களா என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது தனக்கு தெரியாது என கூறிய அவர், கூட்டணி பற்றி அறைக்குள் வைத்து பேச வேண்டியவற்றை பொது வெளியில் பேசக்கூடாது என தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வளவு நாள் விட்டுவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்படி பேசுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி விவகாரத்தில் தலைமையின் ஆணையை மீறி கருத்து கூறி வரும் மாணிக்கம் தாகூர் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இந்த நிலையில் மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே என சிரிப்பு ஸ்மைலியுடன் மாணிக்கம் தாகூர் பதிவிட்டுள்ளார். இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல தலைமையை சீண்டும் செயல் என சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகையை கொடுத்து ஜெயிக்கலாம் என நினைத்தால் அது மூட நம்பிக்கை என பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் என்ற அவர் அதனை செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது என்றார். ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என சொல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக உடனான கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் அடிக்கடி கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கு கடிவாளம் போட முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்த பிறகே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என நிபந்தனை விதித்து ராகுல் காந்திக்கு முதல்வர் ஸ்டாலின் மெசேஜ் அனுப்பியுள்ளாராம். இதனால் கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும் என பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.